அத்தியாயம் 14 தாய்ச்சியுட் வீழ்ச்சி. செங்கிஸ்கானின் அதிகாரம் பலப்பட்டு வந்த நிலையில் அவரது பழைய எதிரிகளான தாய்ச்சியுட் பழங்குடியினரை வேரோடு அழிக்க அவன் முடிவெடுத்தான். ஒரு காலத்தில் தேமுசினை பிடித்து அவரது கழுத்தில் மரவிலங்கை மாட்டிச் சித்திரவதை செய்தவர்கள் இவர்கள். அவர்கள் செங்கிஸ்கானின் வளர்ச்சியை அஞ்சினார்கள். அந்த புல்வெளியில் இப்போது ஒரு பழைய கணக்கை முடித்து வைக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆன் பள்ளத்தாக்கில் ஒரு மாபெரும் போர் நடைபெற்றது. தாய்ச்சியுட் தலைவன் தர்குடாய் தனது பலமிக்க வீரர்களுடன் செங்கிஸ்கானை எதிர்கொண்டான். போர் ஆவேசமாய்த் தொடங்கியது. செங்கிஸ்கான் தனது குதிரைப்படையை சிறு சிறு குழுக்களாக பிரித்து மின்னல் வேகத் தாக்குதலை கையாண்டான். ஒரு குழு தாக்கும்போது மற்றொரு குழு மறைந்து இருந்து அம்புகளை ஏவது எதிரிகளை திணறடித்தது. அந்தப் போரின் போது ஒரு விசித்திரம் நடந்தது. ஒரு பெயர் தெரியாத வீரன் ஏத அம்பு செங்கிஸ்கானின் குதிரையின் கழுத்தில் பாய்ந்து செங்கிஸ்கானின் கழுத்திலும் ஒரு காயத்தை ஏற்படுத்தியது. செங்கிஸ்கான் தனது குதிரையிலிருந்து கீழே விழுந்தான். அவனது தளபதியான ஜெல்மே ஆவேசமாய் போராடி செங்கிஸ்கானை மீட்டான். இரவு நேரத்தில் ஜெல்மே தனது வாயினால் செங்கிஸ்கானின் காயத்திலிருந்த இரத்தத்தை உறிஞ்சி எடுத்து அவனது உயிரைக் காப்பாற்றினான். மறுநாள் காலை போர் முடிந்து தாய்ச்சியுட் பழங்குடியினர் தோற்கடிக்கப்பட்டனர். செங்கிஸ்கான் தனது வீரர்களை அழைத்து, நேற்று என் குதிரையை வீழ்த்தி என் கழுத்தில் அம்பு எய்தது யார் என்று கேட்டான். அந்த வீரன் உயிருக்கு அஞ்சி ஓடியிருக்கலாம். ஆனால் அவன் நேராக செங்கிஸ்கான் முன் வந்து நின்றான். அந்த அம்பு எய்தது நான்தான். தங்களை கொல்லவே நான் முயற்சித்தேன். நீங்கள் என்னைக் கொல்வதாக இருந்தால் கொல்லுங்கள், இல்லையெனில் உங்கள் தளபதியாக்கிக் கொள்ளுங்கள் என்று துணிச்சலுடன் கூறினான். செங்கிஸ்கான் அவரது துணிச்சலைப் பார்த்து வியந்தான். ஒரு உண்மையான வீரன் தனது எதிரியிடம் கூட நேர்மையாக இருப்பான் என்பதை அவன் மதித்தான். உன் பெயர் என்ன எனக் கேட்க அவன் சர்குதாய் என்றான். செங்கிஸ்கான் அவனுக்கு ஜெபே என்று பெயரிட்டான். பிற்காலத்தில் இந்த ஜெபே செங்கிஸ்கானின் மிகச்சிறந்த மற்றும் விசுவாசமான தளபதியாக மாறி பாதி உலகத்தை வென்று கொடுத்தான். செங்கிஸ்கானின் தலைமை பண்பிற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். தாய்ச்சியுட் தலைவன் தர்குடாய் தப்பி ஓடும்போது தனது சொந்த வீரர்களாலேயே கொல்லப்பட்டான். செங்கிஸ்கான் ஒரு காலத்தில் கழுத்தில் மாட்டப்பட்ட அந்த மரவிலங்கிலிருந்து இன்று ஒரு சக்கரவர்த்தியாக விடுபட்டான். அவரது பழைய எதிரிகள் அனைவரும் இப்போது அவரது காலடியில் இருந்தனர். தாய்ச்சியுட் பழங்குடியினர் செங்கிஸ்கானின் படையுடன் இணைக்கப்பட்டனர். இப்போது செங்கிஸ்கான் மங்கோலியாவின் பெரும் பகுதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். இந்த வெற்றி செங்கிஸ்கானுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்பித்தது. ஒருவனின் பழைய விரோதத்தை விட அவனது தற்கால திறமையே முக்கியம். அவன் தனது எதிரிகளையும் தனது நண்பர்களாக மாற்றும் அந்த மகா கலையை நன்கு அறிந்திருந்தான். தாய்ச்சியுட் வீழ்ச்சி என்பது ஒரு தனிப்பட்ட வெற்றியல்ல, அது மங்கோலியாவில் நிலவிய பழைய நிலப்பிரபுத்துவத்தின் முடிவும் தேமுசினின் புதிய சகாப்தத்தின் ஆரம்பமும் ஆகும். புல்வெளியின் வானம் இப்போது செங்கிஸ்கானுக்கு முழுமையாய் அடிபணிந்தது.